தனித்தனியாக வச்சுருக்காங்க. முருகரோட அறுபடை வீட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியாக வந்து அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் போகலன்னா கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த தீவுத்திடல் எக்ஸிபிஷனுக்கு வரணுன்னா டேயில் வராதிங்க. டேயில் வந்து பெருசாக வந்து அந்தளவு வந்து ஒரு க்ரௌடாக இல்லை, அந்த அளவு பார்க்க முடியல. ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேயில் எடுத்த வீடியோ. யூஸ்வலாக வந்து எல்லா சேனல்லையும் வந்து ஈவினிங்கில் தான் போடுவாங்க. இது ஒரு சேஞ்சஸை டேயில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவு பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் வரா மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் வந்து பிளான் பண்ணிங்க. ஈவினிங்கில் தான் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே தனியாக வந்து ஃபிஷ் அக்வேரியம் அந்த மாதிரி அரர் ஸ்டால் மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து செப்ரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது 50 ருபீஸாக என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுறது இல்லாமல் இதுக்கெலாம் வந்து செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லா எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த காட்டன் பசார், கோலா, டெல்லி அப்பளம், பாப்கார்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட இங்கே எல்லாமே காஸ்ட்லி ப்ரைஸாக தான் இருக்குது. எதுவுமே சீப் கிடையாது இங்கே. அது இல்லாமல் கிட்ஸ்லாம் வந்து லைக் பண்ணுற மாதிரி இந்த டோரா ராட்னம் அது எல்லாமே இருக்குது. அதுக்கு இல்லாமல் கூட செப்ரேட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி.